ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு வந்து நவராத்திரி ஸ்பெஷல் ரீடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த நவராத்திரி டேஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன மெசேஜஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். ஸோ பைல் சூஸிங் கிடையாது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து எல்லா மெசேஜஸுமே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ பைல் சூஸிங் நான் பண்ணலை. ஸோ ஏன் பண்ணலன்னு கேட்காதீங்க. பிகாஸ் வந்து இன்னைக்கு எனக்கு மெசேஜ் வரல. இன்னைக்கு வந்து எனக்கு பைல் சூஸிங் பண்ண சொல்லி யூனிவர்ஸ் வந்து எனக்கு சொல்லலை. ஸோ அதனால் நான் வந்து மேபி யூனிவர்ஸ் உங்களுக்கு ஜென்ரலாகவே ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு இன்னைக்கு ஜென்ரல் ரீடிங். See, Queen of Swords, Three of Cups, King of Swords. See, Queen of Swords, King of Swords. Lovely. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு கார்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்திருக்கு, கனெக்டிவாகவே இருக்கு. ஸோ பார்க்கலாம். கார்ட்ஸ் வந்து எனக்கு பார்க்குறப்போ மெசேஜஸ்மே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. ஸோ ஒன் வெரி வெரி குட் நியூஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஞ்சலோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களோட சோல் வந்து உங்களோட சோல் இன்ட்யூஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர்ஸ், ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்து அந்த ஒயிட் கலரில் ஒரு மெசேஜஸ் தெரியும். சம்திங் ஒரு ஃபெதர்ஸ் தெரியலாம், இல்லை அந்த ஒரு ஒயிட் கலரை பார்க்குறப்பவே அவங்களோட இன்ட்யூஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஒயிட் லைட் அவங்க மேலே வந்துட்டு ஃபாலோ ஆகிற மாதிரி சம்திங் வந்து அவங்களால வந்து உணர முடியும். அண்ட் உங்களோட மைண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது கரண்ட்லி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குதோ, உங்கள் மைண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கோ அது அப்படியே வந்து சேஞ்சஸ் ஆகும். கரண்ட் மைண்ட் செட்டில் நிறைய மாற்றங்கள்ங்கிறது வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் எஸ்பெஷலி உங்களோட எமோஷன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ரோல். இப்போ நீங்கள் ரொம்ப சேடாகவே இருக்கீங்க டெய்லி, உங்களுக்கு திடீர்னு ஹாப்பினஸ் வரும். எதனால் நான் சோகமாக இருக்கேன்னு உங்களுக்கே தெரியாத மாதிரி, எதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்கிறதும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்போது அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருக்கீங்க, திடீர்னு வந்து உங்களுக்கு எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும், எங்கேயாவது ட்ரிப்பு போகணும், நல்லா பார்ட்டி மைண்ட் செட் எனக்கு வந்து இருக்குது இப்போது. ஓகே, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக உங்களை நீங்கள் வந்து வச்சுருந்தீங்களோ அப்படியே வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக மாறிடுவீங்க. டல்லாக இருந்தீங்கன்னா பிரைட்டாக மாறுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஷிஃப்டிங் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வர்றப்போ மேக் ஷுர் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து ஏஞ்சல்ஸ் உங்கள் கூடயே இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்ககிட்ட வர்றப்போ தான் உங்களால் வந்துட்டு அந்த ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக ஒரு ஸ்டெடியான ஒரு வாழ்க்கை அமையும். இப்போ வந்து ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெடி ஃப்யூச்சர், ஸ்டெடியான ஒரு வாழ்க்கை இருக்கு. இவ்வளோ நாளாக வந்து உங்களை பீப்புள் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வேண்டாம். பட் இனிமேல் வந்து உங்களை ஒரு கிங் ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக உங்களோட ஒப்பீனியனை கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட வேல்யூ வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பேசுகிற அந்த ஒரு வார்த்தைகளுமே கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க, உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஆல்சோ நடக்கும். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், உங்கள் க்ளோஸ் டு ஒன், உங்களோட யாரோட அதிகமாக நீங்கள் இன்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த ஒப்பீனியன் ஆல்சோ மாறும். ஓகேங்களா? இந்த ஷிஃப்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் அதுவும் கண்டிப்பாக நடக்குது. அண்ட் உங்களோட வேலைகள், இப்போ உங்களோட ஆஃபீஸ் கெரியரில்
உங்களோட ஒர்க்கை பற்றி ப்ரைஸ் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அண்ட் நீங்கள் செய்கிற ஹெல்ப் டெஃபினட்டாக அது வந்துட்டு பெருமையாக பேசுவாங்க. உங்களை பற்றி, நீங்கள் செய்கிற ஒர்க்கை பற்றி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளியில் பெருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ இருக்கு. அண்ட் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க வந்து குட் பி ஒரு ஃபேமிலி இல்லை க்ளோஸ் டு ஒன், உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பிளெஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். மேபி இந்த ஒரு விஷயத்துக்கு கூட வெயிட் பண்ணியிருக்கலாம். உங்களோட வேல்யூ பீப்புளுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஃபைனலி அது வந்து நடக்க போகுது. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பாசிபிள். எஸ் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட பாசிபிளாக இருக்கலாம். இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட வந்து உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரொஃபஷ்னலி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் டீல், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக வந்துட்டு நடக்கும். அண்ட் மேபி வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் பிஸ்னஸ் பிளான் ஆல்சோ வந்துட்டு பாசிபிள். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் சைடு, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு லவ் இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வாட் எவர் இட் இஸ், அந்த ரிலேஷன்ஷிப் சைடு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இப்போ உங்களோட கான்டாக்ட்ஸ், உங்களோட அந்த சோஷியல் நெட்ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எஸ் 4 to 5 ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்ராட் ஒரு ரிலேஷன்ஷிப், எஸ் நான் சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸ், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டை கொடுக்கும். வாழ்க்கையை நோக்கின உங்களோட திங்கிங்காக இருக்கட்டும், உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது மாற்றுது. ஓகேங்களா? அதாவது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸ் மைண்டடாக நீங்கள் அப்படியே ஜாலியாக பார்ட்டி மைண்டடாக மாறுறதுக்கு இந்த பர்சன்ஸுமே வந்துட்டு ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. அண்டு நீங்கள் வந்து உங்களோட இனி மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ், இனி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரக்கூடிய அந்த நியூ பர்சன்ஸ் உங்களோட மைண்ட் செட் படியே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுறீங்க, உங்களோட கோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து அவங்களும் இருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் டாக்ஸிக்காக இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ எய்தர் உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத் இருக்கும், இல்லை வந்து ஒரு நீங்களே ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்ப நாளாக ஏதோ நான் ப்ரூவ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இதுதான் ரைட் சான்ஸ், எனக்கான ஒரு டைம் வரும், நான் அந்த டைமில் நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எஸ் இது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு சான்ஸு. இந்த டைமில் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஆகும், எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு சரி அந்த ஒரு எமோஷ்னல் ஷிஃப்டிங்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுமே இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிருப்பீங்க லைஃப்பில், ரொம்ப விட்டு கொடுத்து போயிருந்த உங்களுக்கு இனி வந்து விட்டு கொடுத்து போக முடியாது, நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், இனி எனக்கான ரைட்ஸ், எனக்கான விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க. உங்களுக்கான அந்த ஒரு இடம், உங்களுக்கான அந்த உரிமையை வந்து பறிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஃபைட் பண்ணி உங்களோட பிளேஸை வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஒரு சில பேருக்கு எந்த இடத்த, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்தீங்களோ, எந்த ஒரு பிளேஸை வந்து மற்றவங்க உங்ககிட்ட இருந்து பறிச்சாங்களோ அது திருப்பி உங்ககிட்டயே வந்து கிடைக்க போகுது. இது வந்து உங்களோட வீட்டிலையும் சரி உங்களோட உரிமைகளை பறிச்சிருக்காங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கான உரிமை கிடைக்கும். அண்ட் உங்கள் ப்ரொஃபஷனல் சைடில் வந்துட்டு ஏதோ ஒரு பேக் ஸ்டாப் பண்ணி உங்களோட இடத்த பறிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே உங்களுக்கான ஒரு உரிமைங்கிறது கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு சூழ்நிலைகள் ஃபேவராக இருக்குது, பட் ஆனால் நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த ஃபைட் பண்ணி அந்த ஒரு இடத்த, அந்த ஒரு பிளேஸை நீங்கள் திருப்பி வாங்கிறதுக்கு சூழ்நிலைகள் ஃபேவராக இருக்கும். ஆனால் உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுமே முக்கியம். நீங்கள் எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு எல்லாம் தானாக கைக்கு வந்துரும்னா நோ,
ஓகேங்களா? நான் இப்போவும் சொல்லிடுறேன், ஃபேவரபிள் சூழ்நிலைகள் வருது, பட் ஃபைட்டிங் ஸ்பிரிட் உங்ககிட்ட தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாற்றங்கள்ங்கிறது உங்களோட இன்ட்யூஷன் மூலயமா தோணும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்க மனசுல ஸ்ட்ராங்கா தோணும், ஆனா நீங்க செய்ய யோசிப்பீங்க. சரி, செய்யறதுனால மறுபடியும் ஏதோ இஷ்யூஸ் வந்துருமோ, எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு நெகட்டிவா நீங்க ஒரு வாட்டி திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர அப்படியே அந்த பாசிட்டிவா இருக்கட்டும், அந்த பிளெஸிங்ஸ் அப்படியே போயிடும். ஸோ இது உங்களோட கையில தான் இருக்கு. ஓகேங்களா? கார்ட்ஸ்ல அவ்வளோ பாசிட்டிவ், அவ்வளோ குட் நியூஸஸ், எது வேணும்னு கேட்டீங்களோ அது அழகா கொடுக்குறாங்க. ஆனா அதை எடுத்துக்கிறதும் அதுக்காக ஃபைட் பண்றதுக்கும் உங்களோட உங்களோட ஒரு ஒர்க் தான் அது. ஓகேங்களா? அதுக்கு நீங்க தான் வந்துட்டு ஏதோ செய்யணும். ஓகே, ஸோ உங்களோட மைண்ட் செட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ உங்களோட மைண்ட் செட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் வந்து ஒரு சில பேருக்கு ஐ திங்க் உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகறதுக்கும் பயங்கர ஒரு ஒரு சண்டை போடுற அளவுக்கு கூட ரைஸ் ஆகலாம். ஸோ கொஞ்சம் எப்படின்னா வந்து உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போகிறப்போ, இல்லை உங்களோட பிளேஸை வந்து மற்றவங்க வந்து பறிக்கணும்னு நினைக்கிறப்போ, யார் தடையாக இருக்காங்களோ அவங்கள கம்ப்ளீட்டாக வந்துட்டு உங்கள் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணணும். யார் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணாமல் உங்களை வந்துட்டு தாழ்த்தி பேசிகிட்டே இருக்காங்களோ அவங்கள 100% நீங்கள் வந்து அந்த அந்த பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து தள்ளி விட்டுருவீங்க. நீ வேண்டவே வேண்டாம் என் லைஃபுக்கு. அவங்க வெரி க்ளோஸ் டு ஒன்னாக இருக்கலாம், குட் பி யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப ஒரு கண்ட்ரோலை மீறியும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன் ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் வருது, இன்ட்யூட்டிவ் ஃபீலிங்ஸ், உங்களோட உள்ளுணர்வு ஏதோ ஒரு மெசேஜஸோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. ஸோ அட் த சேம் டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்டக்கே இருக்காங்க, உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சரி, உங்களுக்குள்ள அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் அவேக்கன் ஆகிறப்போ மேக் ஷோர் அந்த டைமில் ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு இதை செய், இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து உங்களோட இன்டர்னலி ஆல்சோ நடக்கும். ஓகேங்களா? அந்த இன்டர்னல் ப்ராசஸ் ஆல்சோ வந்து நடக்கும். அதாவது ஓவர் திங்கிங், நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சரி, இந்த டைமில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஃபைனல் மெசேஜஸ் எனக்கு என்ன வருது அப்படின்னா, நீங்கள் கம்பேரிஷன் பண்ண போகிறீங்க. மேபி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஃப்யூச்சர் பர்சன் இல்லை யாரையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்கள வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு இப்போ உங்களோட அவங்க பெட்டராக இருக்காங்க அப்படின்னா, ஓகே நானும் என் லைஃப்பில் பெட்டர் ஆகணும், இனி அவங்க முன்னாடி நான் ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, அதுக்காக நான் வந்து பவர்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு இதை ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயங்களை செய்வீங்க. மேபி அதனால கூட உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து அவேக்கன் ஆகலாம். பட் ஆனால் ஒரு ஸ்ட்ராங் கம்பேரிஷன் தெரியுது. டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் க்ளோஸ்டு சர்க்கிள் யாரோ ஒருத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ண போகிறீங்க. அதுவே ஒரு மோட்டிவேஷனாக மாறப்போகுது. ஓகேங்களா? சரி, ஐ திங்க் வந்து மெசேஜஸ் நிறைய இன்னைக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது. எனக்கு சொல்கிறப்பவுமே வந்து இந்த மெசேஜஸ் கொடுக்குறப்பவுமே எனக்கு பர்சனலி ஏஞ்சலோட ப்ரெசன்ஸ் என் சைடில் தெரியுறாங்க. ஸோ மேபி அவங்க வேணால் உங்களுக்கு இந்த மெசேஜஸை கொடுக்க சொல்லியிருக்கலாம். பிகாஸ் இது வந்து 100% வந்துட்டு வெரி வெரி ஸ்ட்ராங்கான மெசேஜஸ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிளெஸிங்ஸ் வருது. ஆனால் அது வந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும், உங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியும். நான் அந்த நேர காலத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஃபேவரபிளான சூழ்நிலைகள் வரும். அது எப்படி வரும் எப்படி வரலங்கிறது நீங்கள் ப்ரெசன்ட் மைண்ட் செட்டில் இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ரைட், ஓகே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்கு, நான் அதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்களுமே ப்ரிப்பேர் ஆகணும். உங்கள் சைடில் 100% எஃபெக்ட் ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க், எனி திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். எனக்கு இந்த ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. எனக்கு வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாகவுமே இருந்துச்சு ஒரு மெசேஜஸுமே.
ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.